ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் ஒரு 1 வீக் முன்னாடி போக்கோ F3 GT ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அந்த ஃபோனை ரேட் பொறுத்தவரை 20,000 25,000க்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தேன். பட் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா 30,000க்கு மேலே தான் வரும், 30,000க்குள்ளே தான் வரும், 30,000 கன்ஃபார்ம் 30,000க்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னோடய ஒப்பீனியன் பொறுத்தவரை நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். கூகுளில் சர்ச் பண்ண பொறுத்தவரை யூரோப் நாட்டில் இந்த ஃபோனோட ரேட் பொறுத்தவரை அவங்க நாட்டு மதிப்பில் 299.90 பைசான்னு வந்திருக்கு. பட் அதை நம்ம இந்திய மதிப்பில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 26,319 ரூபா 19 பைசான்னு வருது. பட் நான் தம்ப்லைனில் 20,000 போட்டிருந்தேன், அதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. பட் நான் வீடியோவில் 25,000க்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே தம்ப்லைனை பார்த்துக்கிட்டு 30,000 ப்ரோ நீங்கள் 20,000 சொல்கிறீங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க. பட் இந்த ஃபோனோட கன்ஃபார்ம் வந்து 26,500 வரும். பட் லோவான ரேமு ஸ்டோரேஜ் கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா 25,000க்குள்ளேயே வரும்னு சொல்லலாம். ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலரில் சூப்பராக கொடுத்துருங்க, ரெண்டாவது ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க, மூணாவதாக ப்ளூ கலரில் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலர் தான் சும்மா சூப்பராகவே இருக்குது. பட் ரெட்மி K40ல் ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த கலர் இந்த ஃபோனில் கிடையாது. 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டால் 6.67 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே பேனலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே பேனலும் யூஸ் பண்ணி 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்கனால கேம்லாம் சும்மா சூப்பரான வீடியோ கோட்டெலாம் பட்டையை கிளப்புது. ஹேங்லாம் ஆகவே ஆகாது, சூப்பராகவே இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு பக்கா சூப்பராகவே இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா MediaTek Dimensity 1200க்கான ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 5G ப்ராசஸ் தான். கேம்லாம் விளாட்றதுக்கு சும்மா சூப்பராகவே இருக்கும் இந்த ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே பேனலும் யூஸ் பண்ணிக்கிறதுனால கேம்லாம் சும்மா வேறு லெவல் வெறித்தனமாகவே விளாட்லாம். டிஸ்பிளே குவாலிட்டியும் சும்மா சூப்பராகவே தெரியும். நல்லாவே கேம் விளாட்றான். கேம் ப்ளே பண்ணுறதுக்கு இது ஒரு அட்டகாசமான ஃபோன்னே சொல்லுவேன். இந்த ஃபோனோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டால் 64 MBக்கு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, 8 MBக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க, அடுத்து 2 MBக்கு மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து 32 MBக்கு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கேமரா தான் கொஞ்சம் லோவாகவே இருக்குன்னே சொல்லுவேன், ஏன்னா கேமரா கொஞ்சம் டல் அடிக்குதுன்னே சொல்லுவேன். அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டால் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருவாங்க. பேட்டரி கெப்பாசிட்டியும் பொறுத்தவரை சூப்பராகவே இருக்குது. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருவாங்க. இதை சார்ஜ் பண்ண 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ வர்ற ஃபோனில் 4500 mAh தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெட்டர்னே சொல்லுவேன் பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்தவரை. அடுத்து இந்த ஃபோனோட ரேம்னு பொறுத்தவரை 8GB + 12GBன்னு 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டால் 128 GBலேருந்து 256 GB வரையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு ரேட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாறிக்கிட்டே வருகிறது. இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்துக்கிட்டால் ஒரு 25,000 இல்லை 20,000க்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. மேபி 20,000 வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓவரால் இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த கேமரா மட்டும்தான் கொஞ்சம் டல் அடிக்குது, மற்றபடி இந்த ஃபோனை சூப்பர்னே சொல்லுவேன். என்ன ப்ரோ இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனை கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். ஒரு 20,000க்கு வந்தால் இந்த ஃபோனை சூப்பர்னே சொல்லலாம், வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வர்ற ஃபோன்லாம் என்னன்னு தெரியல, கேமரா மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஆனால் இந்த ஃபோனில் செல்ஃபி கேமரா சூப்பர்னே சொல்லலாம். 32 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க. இது போதும், சூப்பர்னே சொல்லலாம். கேமரா நல்லா தான் இருக்குது, சூப்பர்னு சொல்லலாம். 20,000க்குள்ளே வந்தால் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப்பே ஏற மாட்டேங்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.